வாங்க இந்த வீடியோவில் கடலை மாவும் அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன வானல் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் எள்ளு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை அந்த வானலில் போட்டுட்டிங்கன்னா அந்த சூடுலேயே அதுவும் பொரிஞ்சிரும். அதையும் எள்ளு கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடிகனமான அகலமான ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு முறுக்கு பொரிப்பதுக்கு தேவையான எண்ணெயை வானலில் ஊற்றிட்டு அதை நம்ம சூடு பண்ணணும். மிக்ஸி ரெடி பண்ண ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அரிசி மாவு 4 கப்பு இல்லைனா 4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவை முதல்ல சேர்த்துடணும். 4 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு கடலை மாவு நம்ம அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஓமம் எள்ளு மிக்ஸை சேர்த்துக்கிடணும். முறுக்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதையும் அந்த மிக்ஸ் கூட சேர்த்துடணும். எண்ணெய் சேர்க்கலைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு மாவு நம்ம பிசையணும். மாவு பிசையிறதுல தான் முறுக்கு உங்களுக்கு ஹார்டாக டேஸ்ட்டாக சாஃப்டாக வருதாங்கிறது தெரியும். தண்ணி விட்டு மாவை நல்லா பிசையணும். பிசையும் போது அந்த மாவு கடைசி ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா கையில் ஒட்டக்கூடாது. இந்த போல் நல்லா ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக நம்ம மாவை பிசைஞ்சு வைக்கணும். பாருங்கள், கையில் ஒட்டக்கூடாது, பாத்திரத்துலேயும் மாவு ஒட்டக்கூடாது. முறுக்கு அச்சு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு உள்பக்கம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தேவையான அளவு மாவை எடுத்து முறுக்கு அச்சில் முதல்ல ஃபில் பண்ணணும். ஒரு சின்ன பிளேட்டுடைய பேக் சைடில் இது போல் முறுக்கு நம்ம பிழிஞ்சு கரெக்டான ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த முறுக்கு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். ஒரு பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா அதில் எல்லா முறுக்கையும் இது போல் பிழிஞ்சு வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து கையால் எடுத்து இது மாதிரி போடலாம். முதல்ல முறுக்கு போடும்போது பபுள்ஸ் ரொம்ப நிறையா வரும். அது வேக வேக அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும். இது போல் ப்ரௌன் கலராக நல்லா வரும்போது எல்லா முறுக்கையும் ஆயிலிருந்து எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவை எல்லாமே இது போல் அச்சில் போட்டு நம்ம பொரித்து எடுக்கணும். பாருங்கள், சூப்பரான முறுக்கு ரெடி.